நான்காவதா இருந்த என்டிகேவை யாருமே அதிகமா சேர்க்காமல் விட்டு இருப்பது அப்படிங்கிறது கண்டனத்துக்குரியது. ஆனா இதை பத்தி நாம பேசுறதை விட அங்க இருக்கக்கூடிய நபர்களான சாட்டை இல்லாட்டி இரும்பவனம் பேசியிருக்கணும். ஆனா சாட்டை துரைமுருகன் அவர்கள்லாம் அவங்களுடைய கட்சியினுடைய பெயர் அங்க வருதா இல்லையா அப்படிங்கறத கவனிக்கிறதை விட்டுட்டு விஜய் அவர்களுடைய கட்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத மட்டுமே கருத்துக்களாக பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க. நாம் தமிழர் கட்சி எப்படி வளரப்போகுது அப்படிங்கறத இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்கு. சரி, இந்த இடத்துல நாம் தமிழர் கட்சி எத்தனை சதவீதம் ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா மேக்சிமமாவே 3ல இருந்து 4% தான் ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்படி ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மற்றவை அப்படின்னு சொல்றதுல தான் நாம் தமிழர் கட்சி உள்ளக்க சேர்த்து விட்டுருக்காங்க. அப்போ எக்ஸிட் போல் ரிசல்ட்டை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க ப்ரோ, 108 முறை ஒரு கோயிலுக்கு போய் நீங்க பாட்டுக்கு ஏதாவது செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பரிகாரம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சாட்டை அவர்கள் விஜய் அவர்கள் நோண்டி இருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், நமக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சீட் எவ்வளவுன்னு தெரியல. அதுக்குமே நிறைய நிறுவனங்கள் மேல நம்ம கடுப்புல இருக்கோம். சாதாரணமா பார்க்கக்கூடிய கட்சியை விட்டு வெளியில இருந்து பார்க்கக்கூடிய எங்களுக்கே நாம் தமிழர் சின்னத்தை மாத்தி போட்டிருக்காங்க, மற்றவை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியினுடைய பெயர் போடாம போட்டிருக்காங்க. இவ்வளவு கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும். இதெல்லாம் நம்ம வேலை, உங்க வேலை. இதெல்லாம் நீங்க இதை செஞ்சிருக்கணும். சாட்டை, இடும்பவனம், கார்த்திக் மாதிரியான முக்கியமான உறுப்பினர்கள் இதை செஞ்சிருக்கணும். இங்க இருக்கக்கூடிய எங்களுக்கே இது கஷ்டமா இருக்கு. உங்க கட்சியை பத்தி உங்களுக்கு அந்த துளியும் கஷ்டம் கிடையாது. உங்களுக்கு என்ன, விஜய் தோத்துட்டாரு, அவர் 108 முறை அங்க பிரதர்ஷனம் ஏதாவது ஒன்று செய்யணும், அப்ப அவரை கலாய்க்கணும். எப்படின்னு நம்ம கட்சி வளரும்? நம்ம கட்சிக்காக, நாம் தமிழர் கட்சிக்காக இங்க உயிரை விட்டு வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஏராளம். வெளிநாடுகள்ல இருந்து பணம் வருகிறது அப்படின்னா அவங்களும் வேலை செஞ்சு யாரையும் திருடிலாம் அவங்க கொடுக்கல, திருடியோ களவாடியோ அவங்க எதுவுமே செஞ்சு கொடுக்கல, ஊழல் பண்ணியோ அவங்க கொடுக்கல. அவங்களுடைய பணம், வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய பணம், ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உங்களுக்கு திறன் நிதியாக கொடுத்து இந்த கட்சியை வளர்க்கறதுக்கு பாடுபட்டு இருக்கும்போது அற்பமா இப்படி பேசிட்டு அலையறீங்களா? நான் என்ன சொல்றேன், நீங்க பேசுங்க, விஜய் பத்தி பேசுங்க, தப்பே கிடையாது. ஆனா நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த சின்னத்தையே ஒரு ஊடகம் தப்பா காண்பித்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கான கண்டனம் உங்க பக்கத்துல இருந்து வரல. நாம் தமிழர் கட்சி பற்றியான அந்த மற்றவை அப்படிங்கிற லிஸ்ட்டுக்குள்ள தான் சேர்த்திருக்கீங்களே, எங்களுடைய ஓட்டுகள் என்ன அப்படிங்கறத பத்தியான கேள்விகள் உங்கள் பக்கம் இருந்து வரல. இல்ல நாம் தமிழர் கட்சி இன்னும் அதிகமான வெற்றி பெறும் அப்படின்னு சொல்ற நம்பிக்கை உங்கள் பக்கம் இருந்து வரல. எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்த உடனே நீங்க போடுற வீடியோ, அந்த ட்வீட் என்னன்னா இதுதான். இப்படியே நீங்க செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா இன்னும் நாம் தமிழர் கட்சி அதுல பாதாளத்திற்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.